தென்னிந்திய பகுதியில் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது காரணமாக தென்மேற்கு பருவமழை வட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் டெல்டா மாவட்டங்களில் மழை தீவிரமாக பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் ஒரு பகுதியாக விழுப்புரம் உள்ளிட்ட பெரம்பலூர், மதுரை, கடலூர், தஞ்சாவூர், திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, திருவள்ளூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரத்தில் இன்று திடீரென சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக பெரும்பாலான இடங்களில் பார்த்தீங்கன்னா சாலைகளில் பார்த்தீங்கன்னா அந்த மரக்கிளைகள் விழுந்து கிடந்தன. இதனால் பெரும்பாலான இடங்களில் சாலையில் போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டன. ஒரு சில இடங்களில் கிராம பகுதி என்பதால் அந்த இடத்துல சின்ன சின்ன கிளைகள் இருந்ததால் அந்த இடத்துல அந்த சிறு சிறு கிளைகளை அப்புறப்படுத்தி அந்த வாகன ஓட்டிகள் அங்கிருந்து சென்றனர். தொடர்ச்சியாக விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் இந்த மழை எதிர்பாராத விதமாக சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் பெரும்பாலான இடங்களில் இந்த மழை காரணமாக ஆங்காங்கே தாழ்வான பகுதியில் மழை நீர் தேங்கியது. சாலையிலும் தேங்கி பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது கடுமையாக. தொடர்ச்சியாக இந்த மழை மேலும் வலுக்கும் என்ற காரணத்தால் பெரும்பாலான இடங்களில் மின்சாரங்களும் துண்டிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இது போன்ற மழைகள் அதிக தீவிரமடைந்தால் பெரும்பாலான இடங்களில் மின் உயர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய கேபிள் அந்த மாதிரி, அதாவது நெட்வொர்க் சம்பந்தப்பட்ட மின்சார சாதன பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு உயர்கள் துண்டிக்கப்படலாம் இந்த சூறாவளி காற்றால் அப்படின்ற ஒரு எண்ணமும் தற்பொழுது அதை நீடித்து வருகிறது. தொடர்ந்து இந்த சூறாவளி காற்று இப்போது சற்று ஓய்வு பெற்றிருக்கிறது. தொடர் மழை காரணமாக பல்வேறு இடங்களில் இந்த தாழ்வான பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால், அதாவது மழை வெள்ளம் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது தொடர்பாகவும் இந்த காற்றால் பல இடங்களில் ஒயர்களும் துண்டிக்கப்பட்டு நிலையிலும் தற்பொழுது இருக்கிறது. இதனால் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். என்ன பண்ண